ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா புது இரும்பு தோசைக்கல்லை நம்ம எப்படி ரொம்ப எளிமையான முறையில் சீசனிங் பண்ணி ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு தோசை, நல்ல கல் தோசைலாம் எப்படி சுடலாங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ரொம்ப நாள் ஆசைங்க. நான் தோசைக்கல் ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கணும்னு சொல்லிவிட்டு, அதுவும் இந்த தடவை நான் இரும்பு தோசைக்கல் தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு. இது வரைக்கும் நான் இரும்பு தோசைக்கல் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதை நான் முறையாக சீசனிங் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன்னா லைஃப் லாங் வரைக்குமே இது அப்படியே இருக்குங்க. அதாவது நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இரும்பு தோசைக்கல் லைஃப் லாங் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையும் சூப்பராக வரும். இது நான் 800 ருபீஸ்க்கு சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். அது மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இல்லைங்களா, அது ஈஸியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் அது மேலே வச்சு லைட்டாக ஹீட் ஏறினதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஸ்டிக்கர் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த அந்த புது இரும்பு கல்லை குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது நல்ல ஸ்பாஞ்சோ இல்லை சாஃப்டான ஸ்க்ரப்பை வச்சும், நீங்கள் லிக்யூடும் சோப்பை இன்னும் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அது ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில்வர் ஸ்க்ரப்லாம் போட்டு தேய்ச்சிடாதீங்க. ஏன்னா அந்த தோசைக்கல்லில் நம்ம சில்வர் ஸ்க்ரப் தேய்க்கும் போது கோடு கூட விழுந்துடும். அதாவது ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி விழுந்துடும். அதுக்கப்புறம் தோசை சுடுறதுக்கு வராது. நான் இந்த சில்வர் ஸ்க்ரப் கிளாத் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணினேன். இது ஹார்டெல்லாம் இருக்காதுங்க, சாஃப்டாக தான் இருக்குது. நான் கல்லை ஒரு 3 தடவை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தோசைக்கல்லை நம்ம சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கல் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 கிலோவாவது இருக்குங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. அதே சமயம் நான் வச்சுருக்கிற கேஸ் ஸ்டவோட அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஈவனாக எல்லா பக்கம் ஹீட் வருமா, தோசை நல்லா வருமானு ஒரு டவுட்லேயே தான் நான் சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கல் சூடு ஏறினதுமே ஒரு கிளாத்தோ இல்லாட்டினா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா அதிலே லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சால் நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லைங்கிறனால நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்து இன்றைக்கி சீசனிங் பண்ணேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அந்த டிஷ்யூ பேப்பரால் அந்த கல் ஃபுல்லாக படுற அளவுக்கு அந்த ஹீட்லேயே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். 3 தடவை நான் வாஷ் பண்ணியுமே எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். இதேமாரி ஒரு 2 தடவை நான் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இரும்பு தோசைக்கல் வாங்கி அதை நான் இப்போ சீசனிங் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தோசை நல்லா வருமாங்கிற ஒரு டவுட்லேயே தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை அந்த ஆயில் சேர்த்து அந்த டிஷ்யூ பேப்பரால் இருந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஆயில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்து அதில் கல் உப்பு தான் போட்டுட்ருக்கேன். இந்த கல் உப்பு அந்த தோசைக்கல் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு அந்த நல்ல செவுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுமாரி பண்ணும்போது மீதி இருக்கிற அழுக்கும் எடுத்துகிட்டு வந்துடும். கல் நல்லா சீசனிங் ஆகிடும். இரும்பு தோசைக்கல் ஃபஸ்ட்டு நம்ம சீசனிங் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் செலவாகும். சீசனிங் பண்ணும்போது ஸ்டவ் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஹீட் அந்த கல்லுக்கு எல்லா பக்கமும் நல்லா பரவும். கல் உப்பு பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லில் எல்லா சைடும் நல்லா படுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இப்போ இதை நம்ம லைட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் திருப்பி இதிலே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து சேம் இதேமாரி உப்பு எப்படி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்தோமோ அதேமாரி அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கணும். தோசைக்கல் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு டவுட் வந்தது. எங்கள் அம்மா சொல்லி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றினா சைட்லலாம் வழிஞ்சு வந்துடாதான்னு எங்கள் அம்மா கூட கேட்டாங்க. எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா எண்ணெய் சைட்லலாம் வழிஞ்சு வரல. பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வரணும். தோசைக்கல் எல்லா சைடும் படுற அளவுக்கு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
இந்த வெங்காயம்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதில் வந்து தூர கொட்டுறதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு தோசைகள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நான் சோப்பு போட்டுலாம் வாஷ் பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து நம்ம தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கல் சூடேறினதும் லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்து ஒரு வாட்டி வந்து டிஷ்யூ பேப்பரால் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற அழுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தோசை சுட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கல் வந்து சீசனிங் ஆகிடுச்சி. இப்போ வந்து தோசை சுட்டு பார்ப்போம். எடுத்த உடனே ரொம்ப பெரிய தோசையெல்லாம் ஊற்றிடாதீங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ட்ராப் எண்ணெய் சேர்த்து நான் டிஷ்யூ பேப்பரால் நல்லா வந்து ஒரு 2 தடவை தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சீசனிங் பண்ணும்போது இந்தமாரி தான் வந்து பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கல் நல்லா சீசனிங் ஆகி நல்லா தோசை சுட வந்துச்சுன்னா இந்தமாரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தோசை ஊற்றும் போது எடுத்ததுமே வந்து நீங்கள் பெரிய தோசையெல்லாம் வந்து ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் சின்ன தோசையை ஊற்றி பாருங்கள், அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய தோசை நல்லா வந்து முருவலான தோசை வந்து ஊற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 தோசை ஊற்றும் போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வந்து சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக தோசை நல்லா வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ ஆயில் சேர்த்துப்பீங்களோ அந்த ஆயில் சேர்த்து தோசை ஊற்றினா தோசை சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு தோசை வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எங்கே வரலையோன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பயந்துட்டேன். தோசை திருப்பியால் இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு தோசையை பிய்யாமல் திருப்பி போட்டதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்தது. அடுத்தடுத்த தோசை வந்து இப்போ சூப்பராக வந்துடணும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. இரும்பு தோசைக்கல்லில் வந்து முதல் தோசையை வந்து பிய்யாமல் சூப்பராக வந்து வந்துருச்சிங்க. அதாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது திருப்பி போட எடுக்கிறதுக்கு. அடுத்த தோசையெல்லாம் வந்து சூப்பராக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு சுட்ட ஒரு 2 தோசை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா மீதி மிச்சம் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அந்த தோசையோடு ஓட்டிகிட்டு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு 2-3 தோசை நான் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா சுட்ட தோசை தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அடுத்த தோசை சுடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிட்டு அதை தொடச்சிட்டு டிஷ்யூ பேப்பரால் தொடச்சிட்டு வழக்கம் போல் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரால் அப்படி இல்லைன்னா வந்து வெங்காயம் வந்து மேக்ஸிமம் வந்து வெங்காயம் வச்சு நல்ல தோசைக்கல்ல ஃபுல்லாக வந்து எண்ணெயை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள், தோசை சூப்பராக வரும். தோசை சுடும் போது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வந்து வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் மாற்றி வச்சா தான் தோசை வந்து நல்லா வரும். ஃபஸ்ட்டு தோசை பிய்யாமல் வந்ததே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி சார், 2வது தோசை வந்து நான் கொஞ்சம் நம்ம கிறிஸ்பியாக வந்து சுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய தோசையாக வந்து ஊற்றிருந்தேன் மெலிசா. இந்த தோசைக்கு அதுக்கு அடுத்த தோசையும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க வந்து சேர்த்துட்டேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால அடுத்தடுத்த தோசை சுடும் போது கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. 2வது தோசை வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றிலும் வந்து திருப்பி விடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் 3வது தோசைலாம் அந்த கஷ்டம் இல்லை. அடுத்தது 4வது தோசை கல் தோசையை வந்து போட்டோம், ரொம்ப ஈஸியாக வந்தது. 2வது தோசை வந்து பார்த்திங்கன்னா பிய்யாமலே வந்து சூப்பராக வந்து எடுத்தாச்சு. அதுவே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க, நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. அடுத்தடுத்த தோசை வந்து நம்ம ஊற்ற பழகிட்டாலே தோசை சூப்பராக நல்லா மெலிசாக ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்லா வந்து பேப்பர் ரோஸ்ட் மாரி சுட்டு எடுக்கலாம். கல் வந்து நல்லா பழகிடுச்சுனாலே வந்து சூப்பராக வந்து தோசை வரும். இந்த இரும்பு தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் தோசை சுடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து தண்ணியை தெளிச்சிட்டு அதை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் வந்து நீங்கள் வெங்காயத்தையோ இல்லை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றி பாருங்கள், தோசை சூப்பராக வரும். இது 3ஆவதாக சுட்ட கொஞ்சம் மெலிசான தோசை தாங்க. இது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 2 தோசையோடு இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அடுத்து 4ஆவதாக கல் தோசை வந்து சுட்டோம், சூப்பராக எந்த ஒரு இது இல்லாமல் எடுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இரும்பு தோசைக்கல் வந்து வாங்கி அதை நல்ல முறையாக சீசனிங் வந்து பண்ணி தோசையும் வந்து சுட்டு பார்த்தாச்சுங்க, சூப்பராக வந்து வருது. நான் பயந்த மாதிரி எங்கே வருமோ வராதோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சூப்பராகவே தோசை வருதுங்க. இன்னும் இதை நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது இதோட லைஃபும். தோசை சுட்ட முடித்த கையோடவே அந்த ஹீட்டோடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தோ இல்லாட்டினா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தோசைக்கல்லில் மீதி இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் ஓரளவு வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கடைசி சும்மா ஒரு 2 சொட்டு எண்ணெய் மட்டும் விட்டு நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த சூட்டோடு இருக்கும் போதே ஆயில் அதிகமாக இருக்கிற மாரி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வாட்டி தோசை சுடும் போது ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். அதனால தான் வந்து ஃபுல்லாக ஆயிலெல்லாம் தொடச்சிட்டு கடைசி ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆயில் விட்டு நல்லா வந்து தோசைக்கல் ஃபுல்லாக படுற மாரி பின்பக்கமும் 2 பக்கமே வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுடுங்க அந்த ஹீட்டோடவே. அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வாட்டி தோசை சுடும் போது வந்து சூப்பராக வந்து வரும். இன்னொரு மெயினாக டிப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோசை சுட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டவ்லேயே அந்த தோசைக்கல்லை வந்து வச்சிடாதீங்க, கல் வந்து இறக்கி வச்சுருங்க. ஏன்னா அந்த அடுப்புலேயே வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் தோசைக்கல் ஹீட் ஆகிடும். அடுத்த வாட்டி தோசை ஊற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி ஒட்டிட்டு சரியாக வராது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது இரும்பு தோசைக்கல் வந்து எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.